ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி புக்கில் இருக்கிற செகண்ட் லெசனான லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள், அந்த லெசனில் இருக்கிற ஒவ்வொரு சம்மாக நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கி எடுத்துக்காட்டு 11 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் சம் நல்லா நமக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு சங்கத்தின் பின்வரும் விவரங்களில் இருந்து 2018ஆம் ஆண்டு சந்தா மூலம் பெற்ற வருமானத்தை கணக்கிடவும் சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விவரம் 2 டேப்லர் காலத்தில் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது 1/1/2018 மற்றும் 31/12/2018. பெற வேண்டிய சந்தா முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்ட்டு அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தா டோட்டலாகவே 1,50,000 ரூபா. ஸோ இதுதான் நமக்கு ஓவராலாக கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வாங்க நம்ம ஆன்சர் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். 2018ஆம் ஆண்டுக்குரிய சந்தா மூலம் பெற்ற வருமானம் கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. விவரம் ரூபாய்ன்னு சொல்லிட்டு 2 டேப்லர் காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் பின்வரும் விவரங்களிலிருந்து 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா மூலம் பெற்ற வருமாயை கணக்கிடவும் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறதுனால அப்போ 2018 அப்படின்றதான் நமக்கு நடப்பாண்டு. அப்போ 2018ஆம் ஆண்டில் பெற்ற சந்தான்னு சொல்லிட்டு 1,50,000 ரூபா எழுதிக்கலாம். ஸோ அதுலேருந்து நம்ம கூட்டணும். 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா 2017லேயே நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து கூட்டிக்கணும். அப்போ முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3,000 rupees கொஷினில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் 2018ஆம் ஆண்டிற்கான சந்தா பெற வேண்டியது. ஸோ அந்த ஆண்டுக்கான சந்தா பெற வேண்டியது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,000 rupees. ஸோ டோட்டலாக 10,000 rupees. அப்போ 1,50,000 + 10,000 rupees = 1,60,000 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து கழிக்க வேண்டிய ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2017ஆம் ஆண்டு பெற்ற சந்தா, அதாவது பெற்ற சந்தா மீன்ஸ் பெற வேண்டிய சந்தா, அப்புறம் 2018 முன்கூட்டியே பெற்ற சந்தா அப்படின்ட்டு அந்த 2 அமௌண்ட் எடுத்து எழுதணும். அதாவது 10,000 rupeesம் 5,000 rupeesம் நமக்கு வரும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 15,000 rupees. ஸோ 1,60,000லேருந்து 15,000 rupees நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,45,000 rupees ஆனது நமக்கு கிடைக்கும். அப்போ 2018ஆம் ஆண்டில் சந்தா மூலம் நம்ம மொத்தமாகவே பெற்ற வருமானம் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,45,000 ரூபா. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு மொத்தமாக எவ்வளோ சந்தா பெற்றிருக்கோம் அப்படின்னா 1,50,000. அதுலேருந்து 2018 அந்த ஆண்டிற்கான சந்தா 2017லே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் 2018ஆம் ஆண்டிற்கான அந்த ஆண்டுக்குரிய பெற வேண்டிய அமௌண்ட்டையும் ஸோ 2ஐயும் ஆட் பண்ணி மேலே உள்ள டோட்டல் அமௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 2017 பெற வேண்டிய சந்தா 18 முன்கூட்டியே பெற்ற சந்தா. ஸோ இது 2ஐயும் ஆட் பண்ணி மேலே ஆட் பண்ணி வச்சுருந்து வந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ ஸோ அதுதான் 2018ஆம் ஆண்டிற்கான மொத்தமான நமக்கு வருமானம் அப்படின்றது. இந்த சம் நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.